சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் வழியில் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நல்ல உறக்கம், கோயிங் டு பெட் அண்ட் கோயிங் டு ஸ்லீப் ஷுட் அக்கர் சைமல்டேனியஸ்லி. படுக்கைக்கு போகிற நேரமும் உறங்க போகிற நேரமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி உறங்குவதற்கு எனக்கு பயிற்சி செய்யலாம் நேரம் இல்லை, எனக்கு ஏதாவது மருந்து இருந்தால் சொல்லுங்கள் என்றால் நீங்களே தயாரித்து கையாளுவதற்கு ஒன்றை சொல்லுகிறேன். மருத்துவ உலகில் கிடைக்கிற பொருள் ராஜசுகபற்பம் என்று ஒரு மருந்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். அது பற்றி பிறகு சொல்லுகிறேன். 3 மூலிகைகள் நல்ல உறக்கத்தை தருகிற ஆற்றல் பெற்றவைகள். அந்த காலத்துலலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போல்லாம் அது பழக்கத்தில் இல்லை. கிரைப் வாட்டர் கூட இப்போ எல்லாம் போச்சு. பழங்காலத்தில் நாங்களெல்லாம் சிசுக்களாக இருந்தபோது உர மருந்து என்று ஒன்று போடுவார்கள். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் இருக்கும், மாசிக்காய் இருக்கும், ஜாதிக்காய் இருக்கும், வசம்பு என்று சொல்லுகிற பிள்ளை வளர்த்தி இருக்கும். இந்த வசம்பு என்கின்ற பிள்ளை வளர்த்தி மிகச்சிறந்த கிருமி நாசினி, மிகச்சிறந்த உறக்கம் தருகிற தன்மை பெற்ற ஒரு மருந்து. அது துரதிருஷ்டவசமாக அதில் செய்த ஆராய்ச்சியின் காரணமாக அந்த பிள்ளை வளர்த்தி உடலுக்கு கெடுதி என்று உலகமெல்லாம் பரப்பி விட்டார்கள். எப்படி இந்த பிள்ளை வளர்த்தியை அரைத்து சூரணம் செய்து அந்த சூரணத்தை எடுத்து பரிசோதனை செய்து சித்தர்கள் பிள்ளை வளர்த்தியையோ கடுக்காயையோ மாசிக்காயையோ ஜாதிக்காயையோ சிசுக்களுக்கு அப்படியே இடித்து சூரணமாக கொடுக்க சொல்லவில்லை. எப்படி கொடுத்தார்கள்? நல்ல விளக்கு என்று சொல்லுகிற காமாட்சி அம்மா விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கில் இந்த கடுக்காயை லேசாக அப்படியே சுடுவார்கள். அந்த சூடானவுடனே அது உரக்கல்லுன்னு ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் அந்த சுட்ட கரியை, கடுக்காய் கரியை இழைப்பார்கள். கொஞ்சம் இழைத்து விட்டு அதை எடுத்து வைத்து விடுவார்கள். பிறகு மாசிக்காயை அதில் லேசாக சுட்டு விட்டு அந்த விளக்கில் அதை இந்த கரியை இழைப்பார்கள். ஜாதிக்காயை அதே போல் சுட்டு விட்டு இழைப்பார்கள். வசம்பை சுட்டு விட்டு வசம்பு சுட்ட கரியை அதில் கருக்கியதை அதில் தேய்ப்பார்கள். இப்படி தேய்த்ததில் எவ்வளவு இருக்குன்னா சும்மா ஒரு 2 விரல் எடுக்கிற அளவு கூட அதில் இருக்காது. அதை தேனிலே குழப்பி குழந்தையினுடைய நாக்கிலே தடை விடுவார்கள். அது அப்படியே தேன் ருசியில் சப்பி சப்பி சாப்பிட்டு விட்டு ஒரு 16 மணி நேரத்தில் இருந்து 20 மணி நேரம் கூட அது தூங்கும், நன்றாக உறங்கும். ஏன்னா குழந்தை வளர்கிற போது அந்த சிசு வளர்ச்சிக்கு 17 மணி நேரம் குறைந்தபட்சம் உறக்கம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிவியல் உலகம் எல்லாம் சொல்லுகிறது. இதை சித்தர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிந்திருந்தார்கள். குழந்தைக்கு நல்லுறக்கம் அவசியம், நல்ல செரிமானம் அவசியம். ஆகையினாலே இந்த பால் குடித்து விட்டு அந்த குழந்தை உறங்குகிற போது அதற்கு எந்த செரிமான பிரச்சனையும் இல்லாமல், வயிற்று வலி வராமல், அது கத்தி கதறி அழுது புலம்பாமல் நன்றாக உறங்குவதற்கு இதை போடுவார்கள். இது நம்ம அனுபவத்தில் பார்த்தது. இப்போ அதெல்லாம் எல்லாம் போச்சு. இந்த கசகசா இருக்கிறதே, கசகசா மிகச்சிறந்த உறக்கத்தன்மை கொடுக்கிற ஆற்றல் பெற்றது. கிருமி நமைச்சல், கிராணி அதிசாரம், சிறநீர் நித்திரை பங்கம் போம், செப்பில் உருவழகும் காந்தியும் உண்டாகும், கசகசாவின் குணத்தை சேர்ந்தவர்க்கு விந்துமாம் தே. இந்த கசகசாவை பற்றி ஒரு ஊடகத்தில் பேசினேன். அந்த கசகசாவை பற்றி அதில் இருக்கிற பல செய்திகள், அதில் ஒரு செய்தி, அது விந்தை ஊற வைக்கிற ஆற்றல் பெற்றது. அது ஆண்மையை வளர்ப்பதற்குரிய மருந்துகளில் எல்லாம் சேர்க்கப்படுகிறது. அந்த மகள் என்கின்ற பெயரிலே ஒரு மருந்து தயாரிக்கிறேன். இந்த உணவு மருந்து, அது சிறப்பு உணவு, எனர்ஜி ஃபுட்ஸிலே உருவாகிறது என்று அதை பற்றியெல்லாம் சொன்னேன். ஆனால் அப்போ நான் சொன்னதை யாரும் காதில் வாங்கலை. இப்போவாவது இதை காதில் வாங்குங்கள். கிருமி நமைச்சல், கிராணி அதிசாரம் அப்படின்னா என்ன? இந்த சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு தெரியாமலே போச்சு. கிருமி என்றால் கண்ணுக்கு தெரியாத உயிரிகள், நோய் விளைவிக்கிற கண்ணுக்கு தெரியாத உயிரிகளை கிருமின்னு சொன்னான். பூச்சி, புழு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், இந்த வைரஸ், பாக்டீரியாவெல்லாம் கிருமின்னு சொன்னான். கிருமினாலே வருகிற நோய்கள். நமைச்சல், உடலை பிக்கிறது, சாயந்தரமான அரிக்கிறது என்கிற நமைச்சல். கிராணி,
கட்டுப்பாடின்றி மலம் கழிக்கிற டயரியா கிரானி, அதிசாரம் அதிமலப்போக்கு கழிச்சல், பல வகையான கழிச்சல். ஆக இவைகளுக்கு எல்லாம் கசகசா நல்ல மருந்து. கிருமி நமைச்சல் கிரானி அதிசாரம் சிறநீர் நித்திரை பங்கம் போம். நித்திரை பங்கம் உறக்க குறைபாடு. பங்கம்னா என்ன? அசிங்கப்படுறது. எது அசிங்கப்படுதா? நித்திரை பங்கப்படுது, நித்திரை அசிங்கப்படுகிறது. பங்கம்னா சிதைந்து போகிறது. நித்திரை நடக்கவில்லை என்பதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நித்திரை பங்கம். அப்போ கசகசாவுக்கு உறக்கத்தை தருகிற ஆற்றல் உண்டு. அதை எப்படி கையாளுவது? கசகசா பால் என்று இன்றைக்கு கூட பல கிராமங்களிலே அல்லது பல இப்போ நான் டவுனில் கூட பார்க்குறேன், சில இடங்களில் இந்த கசகசா பால் என்று விற்கிறார்கள். இந்த கசகசா பால் நல்ல உறக்கத்தை கொடுக்கிற ஆற்றலும் நல்ல விந்து ஊறுகிற ஆற்றலையும் தரக்கூடியது. கசகசா பால் எப்படி செய்யலாம்? கசகசாவை 2 தேக்கரண்டி அளவு எடுத்து அதை பாலில் ஒரு 2 மணி நேரம் ஊற வைத்து விட்டு பிறகு அதை மிக்சியில் இட்டு அதை அல்லது ஈர அரவை கருவி மிக்சி, இந்த மிக்சியில் போட்டு அரைத்து கொஞ்சம் பால் சேர்த்து அரைத்து நன்றாக அது மழ என்று அது அரைப்பட்ட பின்னால் மிக்சியில்னா அம்மியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை வடிகட்டி பால் சேர்த்தோ தண்ணீர் சேர்த்தோ அரைத்து வடிகட்டி அதை பாலில் கலந்து சுடு பால், சூடான பாலில் அதை கலந்து அந்த பாலோடு சேர்த்து சூடு பண்ணாலும் அந்த பால் திரிந்து போகாது. அப்படி காய்ந்த பால், கசகசாவினுடைய பால் கலந்த பால், இந்த கசகசா பால்னு சொல்லுவார். அதில் ஒரு கோப்பை அளவிற்கு ஒரு 100 இருந்து 150 மில்லி அதை இரவில் குடித்து விட்டு படுத்தால் நல்ல உறக்கம் வரும். இல்லை நான் இதை கையாண்டுறேன் ஆனால் எனக்கு நல்ல உறக்கம் வரல, இது ஒன்றும் தூக்க மாத்திரை இல்லை, இது அப்போதே பலனை கிடைக்கணும் என்ற அவசியமும் இல்லை. பலருக்கு உடனே பலன் கிடைக்கிறது, சிலருக்கு கிடைக்கவில்லை என்றால் இன்னும் நீங்கள் அதிகமான அழுத்தத்தில் இருக்கிறீர்கள், இன்னும் கொஞ்ச நாள் பழக வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம்? 1 வாரம் அல்லது 10 நாள் தொடர்ந்து எடுங்கள், நிச்சயமாக நல்ல உறக்கம் வந்துவிடும். சரி, 1 தேக்கரண்டி சேர்த்தேன் போதவில்லை என்றால் 2 தேக்கரண்டி சேருங்கள். 2 தேக்கரண்டி சேர்த்து இன்னும் நல்ல உறக்கம் வரவில்லை என்றால் 3 தேக்கரண்டி சேருங்கள். கசகசாவில் என்ன வந்துட போகுது? பப்பி சீட்ஸ், அதில் ஒரு கெடுதியும் வரப்போகிறதில்லை. சில நாடுகளில் இந்த பாப்பி சீட்ஸை கூட தடை செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அது ஒரு போதைத்தன்மை உடையது என்ற ஒரு கருத்திலை செய்திருக்கிறார்கள். ஆனால் சித்தர்கள் கசகசாவை மிகச்சிறந்த ஒரு காயக்கல்ப ஔஷதமாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்படி கசகசா பால் ஒரு மிகச்சிறந்த உறக்கத்தை தருகிற ஆற்றல் பெற்ற ஒரு தயாரிப்பாகும். அதை நீங்கள் தயாரித்து சாப்பிடலாம். அடுத்தது மாசிக்காய் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மாசிக்காயை சுத்தி செய்து பயன்படுத்த வேண்டும். எப்படி என்றால், மாசிக்காயை அந்த உரமருந்தில் சேர்த்து அரைப்பதற்கு முன்னால் என்ன செய்வார்கள்? மாசிக்காய் அது காய் அல்ல, மாசிக்காய் என்பது ஒரு மரத்தில் இருந்து பூத்து விளைகிற காய் அல்ல, மாறாக ஒரு வண்டு அந்த மரக்கிளையை துளைத்தால் அந்த துளைத்த பகுதியில் இருந்து கசிந்து வருகிற அந்த பிசின் அல்லது அந்த மரத்தினுடைய பால் அப்படியே உண்டை கட்டி முரடாக அது மாசிக்காய் வடிவிலே இருக்கும். அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கொர்க்கஸ் இன்ஃபெக்டியோரஸ் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். எல்லா காயும் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கும், எல்லா காயிலையும் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த மாசிக்காயை கொண்டு என்ன செய்வார்கள்? அந்த காலத்தில் சாதம் வடிக்கிற போது அந்த பாலிலே வைத்து வேக வைப்பார்கள். பாலிலே வேக வைத்து எடுத்து அந்த மாசிக்காயை கொஞ்சம் நெய்யிலே பொரித்து விட்டு பிறகுதான் மருந்திலே கையாள்வார்கள். அப்படி அது உரமருந்துக்கு பயன்படுத்திய மாசிக்காய் நாம் எப்படி கையாண்டால் ஒரு நல்ல உறக்கத்தை தரும் என்பதை பற்றி வருகிற நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.